ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கணுன்னா, ஷேர் வாலில் கம்பி வந்து எவ்வளோ கேப் வச்சு கட்டணும், அது எந்த மெத்தடில் கட்டணுன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். கரெக்டாக தெரியுதுங்களா? இதுதான் வந்து கம்பி. நான் வந்து பில்லர் வந்து ஏற்கனவே 6 இன்ச்சு, இந்த டெப்த்து வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது இந்த டெப்த்து வந்து 6 இன்ச்சு. இதில் கம்பி நம்ம வந்து ஏற்கனவே வந்து காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எல் ஷேப் இதில் காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மூலமாட்டில் லெவலுக்கோசம். அதில் வந்து நம்ம வந்து கம்பி வந்து உள்ளேருந்து லாக் பண்ணி வெளியில் தள்ளி வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கம்பி இதில் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். இந்த சைடில் இது தெரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு வெளியில் வந்து ஜாயின் இருக்கும். இதில் வந்து இதை பாருங்கள், டைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இந்த கேப் வந்து ஒவ்வொரு கம்பிக்கும் கேப் வந்து ஒரு ஃபிட்டு கொடுக்கணும், ஒரு அடி கொடுக்கணும். மினிமம் ஒரு அடி, அதிகமெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு அடிக்குள்ளே கம்மியாக கூட ஆகிக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அடி. அதே மாதிரி ஸ்டாண்ட் பீஸு ஒரு அடி. இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த வீடியோவில் இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் வந்து கீழே வந்து ஃபைல் காம்பவுண்டு பேஸ்லேருந்து ஒரு கம்பி வந்து ஒரு 1.25 அடிக்கு வளர்த்து விட்ருக்கு பாருங்கள். இதில் தான் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணி வச்சிடணும். இதில் வந்து வால் போடக்குள்ளே இதில் வந்து ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் ஒரு லாக் பாருங்கள். இது வந்து கிராஸாக ஒரு லாக் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வால் போடக்குள்ளே காங்கிரீட் பண்ணக்குள்ளே இந்த வாலில் போய் லாக் ஆகிடும். இது வந்து ஒரு லாக் சிஸ்டம் நம்ம கொடுத்துக்குறோம் ஷேர் வாலில். இந்த மாரி கொடுக்க உள்ளது என்ன ஆகுனா, நம்ம வந்து ஜாயிண்ட் வந்தோ ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து கேப் கொடுக்காது, யார் கிராக் வராதுக்கோசம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து ஒரு லாக் சிஸ்டம் வந்து ஒரு இன்டர்லாக் மாடலில் நம்மளுக்கு வந்து ஒரு லாக் சிஸ்டம் கொடுக்குறோம். இந்த கம்பி பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஃபுல்லாக ஒரே லென்த்து. இது எல் ஷேப்பு. நம்மளுக்கு வந்து இது எதுக்கு எல் ஷேப் பில்லர் நம்ம கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போர்டு செட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு லெவலில் வரும். இது வந்து பில்லரு 6 இன்ச்சு பில்லரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபைபர் போட்டு வைப்ரேட்டர் மிஷின் போட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்பியாக இருக்குது. இதில் நடுவில் பாருங்கள், யூரோகன், அதாவது கல் வந்து நம்ம வந்து 6 இன்ச்சு வாலுக்கோசம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இதை வந்து எதுக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து போர்டு வந்து பெண்ட் ஆகிறதுக்கோசம் நம்ம வந்து இந்த போர்டு வந்து இந்த கல் வச்சுருக்கோம். இது கட்டியிருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பிட்ராடு போட்டு இதை வந்து நம்ம கட்டணும். இதை வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பெண்டு வரும்னு தெரியுதுங்களா, அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு போர்டு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கட்டணும். நம்ம வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி ஒரு போர்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பிரகாரம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஹைட் வந்து 10 அடி கணக்கு பண்ணி நம்ம போர்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? 4 அடி தான் அகலம் போர்டு நம்மளுக்கு வந்து ப்ளவுடு வரும். அதனால் வந்து இதை வந்து கட்டியிருக்கோம். இது நடுவில் பெண்ட் ஆகக்குள்ள இது போல் நம்ம கட்டிக்கணும் ஃபுல்லாக. இப்போ இதெல்லாம் கட்டி ரெடி ஆகிருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுடு. இந்த பாருங்கள், ப்ளவுடு. இதுதான் ப்ளவுடு. இந்த ப்ளவுடில் நம்ம வந்து இப்போதைக்கு இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து